மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். நாட்டின் மன்னர் மாதிரி நீங்களாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி பாத்தீங்க அப்படின்னா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு பொன்முடியை. சில நடந்திருக்கு அப்படிங்கறத டெப்தா டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சென்னை ஹைகோர்ட் தானாவே முன் வந்து இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்க. சோ இப்போ பொன்முடி ஆல்ரெடி வந்துட்டு சைவம் அசைவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைவம் வைணவம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வந்து மோசமா பேசியிருந்தாரு, விமர்சனம் பண்ணியிருந்தாரு, ரொம்ப கொச்சையா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு சிக்கல்ல மாட்டினாரு. அண்ட் இப்போ வந்து அவரு பதவி நீக்கமே பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இப்போ அவர் அப்படியே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த ஒரு விஷயம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் அவர் மேல இருந்த கேசஸ் எல்லாமே வந்து நாங்க தள்ளுபடி பண்ணிட்டோம், எந்த இஷ்யூஸும் அவர் மேல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வாதாடுற ஒரு வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. சோ அவர் மேல இந்த புகார் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப புகார் கொடுத்தவங்க அவங்க வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்களா, ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கிட்டயும் அவர் சொல்றாரு. சோ நீதிபதி வேல்முருகன் தான் வந்து இதை பத்தி விசாரிக்கிறாரு. சோ அவர்கிட்ட தெளிவா கேட்கும் போது புகார் எல்லாமே வந்துட்டு திரும்பவும் கை மாற்றப்பட்டுச்சு, அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்ப எல்லா கேஸும் முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னதுனால இவர் ஒரு வைக்கிறாரு ஒரு செக். உங்களுக்கு யாருக்காவது திரும்பவும் அந்த கேஸ் கொடுத்தவங்க யாருக்காவது மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு. பிளஸ் அவர் சொல்ற ஒரு விஷயம், நான் தான் அந்த நாட்டுக்கு மன்னர் அப்படிங்கிற மாதிரி யாரும் பேச்சு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, பேச்சு உரிமை எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால சக மேடைகள்ல நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது, நம்மளுக்குன்னு சில கிரிட்டேரியாஸ் இருக்கு, அப்படிதான் நீங்க பேசணும், அப்படிதான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்மொழியை நேருக்கு நேரா பயங்கரமா விமர்சனம் பண்றாராம். சோ சமூக ஒற்றுமையில எந்த ஒரு சிக்கலும் சீர்குலைப்பும் வரவே கூடாது, இது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மக்கள் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பேசணும், சட்ட வரம்பு மீறி எதுவும் நடக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. சோ பேச்சுரிமை என்னதான் இருக்குது அப்படின்னாலும் ஒரு பொது மேடையில மைக் அடிச்சுட்டா நானும் பெரிய ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசாம சட்டத்தின் விதியின்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸை இப்ப நீதிபதிகள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் தானாவே வந்து இந்த கொடுத்திருக்கிற இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் திமுக தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசுறாங்க, ரொம்ப ஆபாசமா இருக்கட்டும், ரொம்ப மோசமா இருக்கட்டும், மோசமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் வர காரணத்தினால முதலமைச்சருக்கே தலைவலி தான் இது ரெடி பண்ணும். சோ இந்த மாதிரி சில சிக்கல்கள் உங்களுக்கு சட்ட ரீதியா வரும் அப்படிங்கறத நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் எல்லாருக்கும் வந்து ஒரு புகழ்த்தினாங்க அப்படின்னா கொஞ்சம் அதுல இருந்து நேர்மறையாகவோ மறைமுகமாகவோ கொஞ்சம் அவங்க திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? அண்ட் பொன்மொழிக்கு திரும்பவும் வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வராது, இல்ல அவர் பேச மாட்டாரு அப்படின்னு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. 2026 தேர்தல் யாருடையது நீங்க நினைக்கிறீங்க, அதுவும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.